உழவு வண்டி தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு. நம்ம ரவுடியோட கயிறு அறுத்துக்குச்சு. எல்லாம் கம்முன்னு ஓரமாக ஒதுங்கி தாங்க நிற்கிது. இதுக்கு மட்டும் என்னதான் அவ்வளோ பயமோ தெரில. சந்தைக்கு கொண்டு போகிற காய் பை நிறையா இருந்துச்சுங்க. அம்மானால எடுத்துகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு 2 பையை அப்பாவும் இன்றைக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்பயும் நம்மள்ட்ட வந்து கயிறு ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த நடுன்னு பார்த்து நம்மள்ட்ட வந்து கயிறு ஸ்டாக் இல்லை. உழவண்டிக்கார அண்ணன் பார்த்துட்டாங்க. சொன்னாங்க, சீம்பிள் காட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாப்பா மாடு, போய் பிடிச்சி கட்டு அப்படின்னு சொல்லி. சீம்பிள் காடு தட்டைக்காடு இருக்கிறனால நம்ம தப்பிச்சோங்க. இல்லைன்னா நம்மளை காடே ஃபுல்லாக சுத்த விட்டுருக்கோம், காடு மேடெல்லாம். அப்பாவை 2 புது கவுரு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க. பழைய கவுருலையே அப்படியே பூட்டி இறுக்கி கட்டி வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. வந்தோடனே வேலையை அதுக்கு கவரை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக தட்டையை எடுத்து போட்டுட்டு சாணி எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்பவே லேட்டுங்க, மணி 4 ஆயிடுச்சு. உழவு வண்டி ஓட்டிட்டு வெளியே வந்துச்சுங்க. நம்ம கோழி செல்லாம் உள்ளே போய் வந்து புழு பொறுக்கிட்டு இருக்கு. சீம்பிள் காடு இந்த ஒரு சரவில் மட்டும் நாங்கள் வந்து சீம்பிள் நடாமல் வந்து அன்றைக்கி காய்ச்செடி போட்டு விட்டுட்டோங்க. இப்போ அதை வந்து ஓட்டி நம்ம வந்து சீம்பிள் கட்டை தாங்க நட போகிறோம்.